என்ன பார்க்க போகிறோம்னா ஹையர் டாப் லோட் வாஷிங் மிஷின் போர்டு கம்ப்ளைண்ட்டு. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெட் ஃபால்ட்டு. ஸோ நம்ம இப்போ டெட் ஃபால்ட்டுன்றப்போ செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் போர்டு வந்து ஷார்ட் காமிக்குது. சீரியஸில் போட்டு செக் பண்ணும்போது ஷார்ட் காமிக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ அதை செக் பண்ணதில் என்ன ஃபால்ட் இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது யூசர் போர்டு. ஸோ இதுதான் மெயின் போர்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஷார்ட் ஆகிருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் செக்ஷனில் பிடபிள்யூ ஐசி போயிருக்கு. ஸோ இந்த ஐசியும் இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டர் பர்ன் ஆகிருக்கு, இந்த ஐசி ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ இந்த இடத்துல இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்ச் அதுக்கப்புறம் எல்லாமே கிளியராக இருக்குது. ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் போர்டை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்குள்ளே இந்த ஐசி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருந்த ஐசி, இந்த ஐசி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6059 இந்த ஐசி நம்பரு. ஸோ இந்த ஐசி தான் ஃபால்ட் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, அது எரர் காமிக்குது. அது வந்து போர்டில் நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் இருந்தது, டெட் கம்ப்ளைண்ட் இருந்தது, ரெடி ஆகிடுச்சு. அது சென்சார் எரர் காட்டுது. நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். ஆன் ஆஃப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், ஆரோ பியூரிஃபையர், எலக்ட்ரிக்கல், வாட்டர் ஹீட்டரு, மிக்ஸி, கிரைண்டர், சிசிடிவி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிபியும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து பிசிபி நீங்கள் ஃபுல்லாக டீப் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளியராகவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் இப்போ பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து 2 நாளில் எடுத்துகிட்டு அடுத்து டேரெக்டாக சர்க்யூட் டயக்ராமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக கஷ்டம் தான். பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து அடுத்தடுத்து போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னே புரியாது. ஒரு சர்க்யூட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற 15 சர்க்யூட் 20 சர்க்யூட் எடுத்தாலுமே அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக கொடுப்போம். ஒரு சர்க்யூட்டை கொடுத்து அதை எம்டி பிசிபியை கொடுத்து நீங்களே அந்த சர்க்யூட்டை உருவாக்கணும். ஓகேங்களா? அவுட்புட்டாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் சர்க்யூட் டயக்ராமுக்கே கொண்டு போவேன். அப்போ தான் நீங்களும் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட உங்களுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் இருக்குது, லைஃப் டைம் சப்போர்ட் இருக்குது. எப்போ வேணாலும் கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஏதாவது ட்ரைனிங் வேணுன்றவங்க மட்டும் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.